வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. ஆமா, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? வாழ்வியல் பரிகாரங்கள்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட், ஸ்விட்ச் கோட், ஸ்விட்ச் நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன நம்பர்ஸ், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்? எஸ், ஸ்விட்ச் வேர்ட் டு கெட் back money lent to someone. அதாவது switch word to get back money lent to someone. நம்ம பாவப்பட்டு யாராவது கொடுத்துருப்போம் பணம், யாராவது அவசர தேவைக்காக நம்ம கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, எனக்கு ஒரு 15,000 கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க, 50,000 கொடுங்க, உங்களுக்கு வந்து கை மாத்தா கொடுங்க, ஒரு 3 நாள்ல கொடுத்துடுறேன், ஒரு 10 நாள்ல கொடுத்துடுறேன், மிஞ்சி போனா ஒரு 6 மாசத்துல கொடுத்துடுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லி வாங்கியிருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலையா இல்ல நம்மளோட சூழ்நிலையா தெரியாது. நம்ம வந்து பாவப்பட்டு கொடுத்துருப்போம், பழக்கத்துக்காக நம்ம அந்த பணத்தை கொடுத்துருப்போம். ரொம்ப கேட்காம அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, ஐயோ என்ன கஷ்டமோ தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம இறக்க குணத்துல நம்ம அதை வந்து பணத்தை கொடுத்துருப்போம். அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து வாண்டடா இவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, இந்த பணம் போய் தான் அவங்களுக்கு ஏதாவது ஆக போதா அப்படின்னு நினைச்சு பணத்தை ரிட்டர்ன் பண்ணாதவங்களும் இருக்காங்க. பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலையும் அந்த வாங்கின பர்சன்ஸ் வந்து இருக்கலாம். 2 விதமாவும் இருக்கலாம். ஒண்ணு ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்னு கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த பணத்தையும் வாங்கி அந்த பணமும் செலவாகி சோ அவங்களால அந்த பணத்தையும் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க கிட்ட கொடுக்க முடியாத ஒரு நிலையிலையும் இருக்கலாம். சோ அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து நம்ம ஷேர் பண்ணணும், எழுதணும். நம்ம as usual சொல்ற மாதிரி தான், லைக் 7 9 3 5 9 4 7 2 9 7 9 3 5 9 4 7 2 9. இந்த நம்பரை வந்து நம்ம ரெகுலரா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல பச்சை கலர் பேனால எழுதிக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது இது. மூணாவது as usual சொல்ற மாதிரி நம்ம அத manifestation மெத்தட்ல நம்ம வந்து எழுதலாம். லைக் 5 into 555 மெத்தட்லயும் எழுதலாம். 369 மெத்தட், இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அத பத்தியும் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்காக சின்னதா சுருக்கமா உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். 369 மெத்தட்னா காலையில ஒரு 3 வாட்டி, மதியம் ஒரு 6 வாட்டி, சாயங்காலம் ஒரு நைட் ஒரு 9 வாட்டி இந்த நம்பரை வந்து மனசுக்குள்ள நினைச்சு இது எழுதலாம். இது ஒரு மெத்தட். ஓகேவா? இன்னொரு மெத்தட் வந்து 5 into 55. இந்த மெத்தட் 5 நாள் 55 டைம்ஸ் இதை எழுதணும். அதையும் எழுதிடலாம். 55 டைம்ஸ் வந்து 5 நாள் வந்து 55 டைம்ஸ் எழுதணும். அதுவும் பண்ணலாம். ஆரல்ஸ் கண்டினியூவா ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல கண்டினியூவா இந்த நம்பரை வந்து 79359472 இந்த மாதிரி எழுதலாம். சோ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது லைக் 79359472 இந்த மாதிரி நம்ம எழுதும்போது, படிக்கும்போது, மனசுக்குள்ள சாண்ட் பண்ணும்போது, கையில எழுதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர வேண்டிய பணம் வந்து அவங்க கிட்ட இருந்து வரும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்றேன். இந்த 79359472 மனசுல நினைச்சுக்கிட்டே யார்கிட்ட நம்ம பணம் கொடுத்தோமோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்காங்க, பேர் வந்து ரமேஷ்னு வச்சுப்போம். இந்த ரமேஷ் கிட்ட நீங்க பணம் கொடுத்தீங்க. அப்போ ரமேஷ் உங்ககிட்ட நான் வந்து எந்த தேதியில கொடுத்தீங்க, எந்த மந்த்ல கொடுத்தீங்க, எந்த இயர்ல கொடுத்தீங்க அதை போட்டுட்டு இந்த தேதியில இந்த இயர்ல நான் வந்து ரமேஷ்ங்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்தேன். சோ பணத்தை நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்க.
பணத்தை கொடுக்கிற இடத்துல நான் இருந்ததுக்காக பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் அந்த பணம் வந்து எனக்கு நல்ல விதமா கொடுத்த முழு பணமும் என்கிட்டே வந்து சேர்ந்துரும். அதுக்கு நான் ரிசீவரா இருக்கேன், அதுக்கும் ரொம்ப நன்றி, கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி சொல்ல 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 யார் வந்து உண்மையாவே பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால வந்து அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பணத்தை வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துரும். யார் வந்து பணத்தையே இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க மனசுக்குள்ள போய் அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த பணத்தை அவங்க கொடுத்துடணும், நம்ம ஏன் அடுத்தவங்க பணத்தை நம்ம எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து பிரபஞ்சமே என்ன செய்ய வச்சிரும், உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க வச்சிரும். ப்ரொவைடர் அவங்கள நீங்க வந்து திட்டக்கூடாது, கர்ஸ் பண்ணக்கூடாது, அதாவது சாபம் அத மாதிரி கொடுக்க கூடாது. ஐயோ இவனுக்கு நான் கொடுத்தனே, இவனை நம்பி நான் கொடுத்தனே, இந்த பணத்தை எடுத்து போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன், புலம்பவே கூடாது. அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பணத்தை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கணுமே, எப்படி வாங்குறதுன்னு அந்த மனசுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு படபடப்பு, ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷனுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அது எல்லாமே வந்து இந்த மூலமா நம்ம வந்து ரூட்டை வந்து சேனலைஸ் பண்றோம். இப்படி நம்ம சேனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிரபஞ்சமே தன்னை போல இந்த நம்பருக்கு உண்டான சக்திகள் வந்து தனியா இருக்கு, பிரபஞ்சத்துக்கு தனியா சக்தி இருக்கு. ஐ அம் யூனிவர்ஸ், யூ ஆர் யூனிவர்ஸ், நம்ம பணம் கொடுத்தவங்க வந்து யூனிவர்ஸ், பணமே யூனிவர்ஸ். சோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகி நம்ம ஆழ் மனதுக்குள்ள வந்து அவங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பணத்தை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு, கொடுக்கிற இடத்துல என்ன வந்து பிரபஞ்சம் வச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. அதே மாதிரி அந்த முழு பணமும் திரும்ப என்கிட்ட வரப்போகுது, அந்த வரப்போறத வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் முழு மனதோட, அந்த பணத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க பிளஸ் பண்ணி அந்த மனசுல வந்து அந்த கிராட்டிடியூடோட நம்ம இருக்கும்போது உறுதியா நிச்சயமா வந்து கொடுத்த பணம் அது நிச்சயமா வந்துடும். இந்த 369 மெத்தடும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இந்த நம்பரை வந்து ஆகாய தத்துவம் பலூன் மெத்தட் இருக்குல்ல, நம்ம வந்து அடிக்கடி செய்வோமே பலூன் மெத்தட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். பலூனை ஊதிட்டு அந்த பலூன்ல இந்த 7935947229 இந்த நம்பரை வந்து நம்ம எழுதி ஆகாயத்துல பறக்க விட்டுடலாம், பட்டமா செஞ்சு பறக்க விடலாம். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈஸியா நமக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு இமீடியட்டா பணத்தை வந்து வர வைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை அவங்களுக்கும் ஏற்படுத்தும், நமக்கும் வர வைக்கும். இது ஒரு மெத்தட். வாட்டர் சார்ஜிங் மெத்தட்லயும் இதை நம்ம பண்ணலாம். வாட்டர் சார்ஜிங் மெத்தட்னா 3 fingers, இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர்ஸ்லயும் வந்து வாட்டர் வந்து நம்ம இந்த நம்பரை எழுதி சார்ஜ் பண்ணி நம்ம இன்டென்ஷனை வந்து ஸ்ட்ராங்கா வந்து அஃபர்ம் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்த அந்த XYZ பர்சன் எனக்கு வந்து பணத்தை கொடுத்துடணும், நான் கொடுத்த வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் பணம் கொடுத்துருக்கேன், அந்த பணம் வந்து எனக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இப்போ வந்து பணம் என் கையில வந்துருச்சு, எங்க வீட்டு வாசல் கதவை தட்டி அந்த பர்சன் உள்ள வந்து எனக்கு பணத்தை கொடுக்குறாரு, ஒரல்ஸ் என் பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணம் வந்துருச்சு, எனக்கு ஜிபே பண்ணிட்டாங்க, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல என்னோட பணத்துக்கு வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வாட்டர் சார்ஜ் பண்ணும்போது உங்க மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் பண்ணி அதை நீங்க சார்ஜ் பண்ணணும். இந்த 7935947229 போட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த தண்ணியை குடிக்கும் போது உங்களோட உள்ள அந்த ஆன்சைட்டி எல்லாம் போய் கிளியர் ஆகி உங்க மனசுக்குள்ள அந்த கிராட்டிடியூட் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கொடுக்குற இடத்துல கடவுள் நம்மள வச்சிருக்கான், அப்போ இன்னும் வந்து நம்மள வந்து கொடுக்குற அளவுக்கு தான் நம்மள வைப்பாங்க, நம்ம பணம் நம்மள தேடி வந்துடும், நம்ம உழைச்ச பணம் நம்மள தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 7935947229 இதை வந்து நம்ம சாண்ட் பண்றோம். இந்த 369 மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காலையில 3 வாட்டி இந்த நம்பரை எழுதணும், எழுதி I received my money அப்படின்னு எழுதிடணும் தொகையை போட்டு. அதே மாதிரி 6 times I received my money 6 டைம் எழுதி அந்த தொகையை போட்டு எழுதிடணும். 9 times வந்து நைட் ஆர் ஈவினிங் போட்டுட்டு I received my money அந்த தொகையை போட்டு எழுதிடணும். இந்த மாதிரி எழுதிட்டு வர 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 ஆட்டோமேட்டிக்கா வரும். பில்லோ மெத்தட் கூட பண்ணலாம். பில்லோ மெத்தட் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரு பேப்பர்ல கிரீன் கலர் இங்க்ல 7935947229 இதை எழுதி
அடியில வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த பணம் வந்து எனக்கு வந்துருச்சு, இந்த பணம் வந்து எனக்கு கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, இன்னும் இந்த மாதிரி எனக்கு பணம் எனக்கு தேடி வரும், நான் கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி அந்த பில்லோ அடியில வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெர்சன்ட் தான் இல்ல. இப்ப நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து அங்கங்க வந்து பணம் வந்து இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், வெளியில வந்து லட்சக்கணக்கில் பணம் வந்து வர வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி எழுதிட்டு நான் சொன்ன அந்த இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன இன்டென்ஷன்? இப்போ சோ அண்ட் சோ கம்பெனி நம்ம வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, நமக்கு வர வேண்டியது இருக்கு பணம், நமக்கு வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ அந்த சோ அண்ட் சோ கம்பெனியோட பேரை போட்டு அவங்களோட நேமை போட்டு நான் வந்து இந்த கம்பெனியில இருந்து நான் வந்து பணத்தை வாங்கிட்டேன், நான் வந்து பணத்தை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனை வந்து நம்ம சொல்லி சொல்லி கிராட்டிடியூடா நம்ம வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கிற மாதிரி யூனிவர்ஸ்க்கு நம்ம சொல்லணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதை பண்ண 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 நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரபஞ்சம் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த வேர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல்ஸ் வேறமா. ஆனா ரொம்ப பிலீஃப் இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையா இதை செய்யணும். ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபஞ்சத்தை நீங்க நம்பணும், உங்களை நீங்க நம்பணும். இது நம்ம செஞ்சா இது நமக்கு நடக்கும், இது ஏனோ தானோ செய்யற விஷயம்லாம் கிடையாது. இது வந்து நம்ம செய்யும் போது முழு மனசா நமக்கு இந்த பணம் கிடைச்சே ஆகணும், நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் முருகா, நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை வந்து நம்ம சாண்ட் பண்ணி பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? கட்டளை இடுறோம். பிரபஞ்சம் எப்பயுமே என்ன சொல்லுது? உங்கள் கட்டளை எனது ஆணை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அடிபடிச்சு நிக்குது. நம்ம சொல்றதுக்கு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் அது வந்து நம்ம ஆசைப்படுறோமோ அப்போ அந்த விஷயம் ஆல்ரெடி யூனிவர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் ஆனதுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? அதை ஆசையப்படுறோம். அப்ப நம்ம ஆசைப்பட்டாலே அது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த விஷயம் நீங்க அதை பாக்குறீங்க, இந்த வீடியோ மூலமா உங்க கண்ணுக்கு வருது அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களை பார்க்க வைக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு யூனிவர்ஸ் சொல்லுது அப்படின்னு அர்த்தம். You are also universe. I am universe. You are also universe. அப்போ இதுவும் யூனிவர்ஸ் தான். அதனாலதான் வந்து நமக்கு இது கையில கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம இதை வந்து பாக்குறோம், இதை சொல்றோம். இதன் மூலமா நம்மளோட பணத்தை வந்து நிறைய வந்து யாருங்கெல்லாம் இருக்குதோ அது எத்தனையுமே நம்ம கைக்கு வர்றதுக்கு யூனிவர்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ஸ்விட்ச் வேர்ட் தான். இந்த சின்ன ஸ்விட்ச் வேர்ட் அவ்வளோ மேஜிக் பவர்ஸ் நம்ம செய்யுது அப்படிங்கிறது நம்ம முதல்ல பிலீவ் பண்ணி நம்ப ஆரம்பிக்கணும். இந்த நம்பர் வந்து நான் சொல்றேன், இந்த நம்பர் சொல்றதுனால எனக்கு பணம் வந்து திரும்பி வந்துடும், நான் கொடுத்த இடத்துல இருந்து எனக்கு பணம் திரும்பி கிடைச்சிட போகுது, எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த சந்தோஷமா இருக்கு, எனக்கு பணம் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துட போகுது அப்படின்னு அந்த சந்தோஷம் எப்போ உங்க மனசுக்குள்ள வந்து ஃபில் ஆகுதோ, எப்போ அந்த வந்து ஒரு கிராட்டிடியூட் வந்து உங்க மனசுக்குள்ள உங்க மைண்ட்குள்ள வந்து ஃபில் ஆகுதோ அந்த நிமிஷம் வந்து எல்லாமே உங்களுக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுல என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த நம்பர்ஸை கிரீன் கலர் பென்ல பிரிஸ்ட்ல இங்க எழுதிக்கலாம். 7935947229 இங்க எழுதிக்கலாம், பிரிஸ்ட்ல எழுதிக்கலாம், எங்க வேணாலும் எழுதிக்கலாம். பச்சை கலர் பென்ல எழுதணும். அதே மாதிரி 369 வந்து எழுதிக்கலாம். பில்லோ மெத்தட்ல எழுதிக்கலாம், 5 into 555 டைம்ஸ்ல எழுதிக்கலாம், வாட்டர் சார்ஜிங் மெத்தட்ல எழுதிக்கலாம், ஆகாய தத்துவம் உங்களுக்கு தெரியும் அதுல எழுதிக்கலாம். ஸோ இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணலாம். திரும்பவும் வந்து இதே மாதிரி இன்னொரு எளிய பரிகாரத்தோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எனர்ஜி சர்க்கிள்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்னும் நல்ல லெவல்ல வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் எனர்ஜி சர்க்கிள்ஸ் இருக்கு. வாடிக்கையாளர்கள் கிளைண்ட்ஸை உங்களை நோக்கி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனர்ஜி சைக்கிள்ஸ் வந்து நிறைய நம்ம குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க நம்மளோட நம்பர்ல ஸ்க்ரால் பண்றதுல பார்த்து வாங்கிக்கலாம். விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து நம்ம சிறந்த முறையில நம்மளோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு தேவையான கலர், குறியீடு, நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பேர் வைக்கணும், என்ன வந்து சிம்பிள் வைக்கணும், என்ன லோகோ போடலாம், இது எல்லாமே வந்து கூட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம உங்க வீட்டு விசேஷத்துல லைக் கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதே மாதிரி பூப்புனித நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவோம்ல, அது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட வந்து டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நற்பவி பக்தி சேனல் மூலமாவே வந்து
வீடியோஸ் கவரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஹை அண்ட் குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க. எங்களெல்லாம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அவங்க தான். ஸோ அவங்க மூலமாவே உங்களுக்கு சிறந்த முறையில எல்லாமே கட்டணத்துக்கு உட்பட்டது. ஏன்னா எந்த பொருளுமே ஃப்ரீயாவே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பிரபஞ்சத்தோட நியதி. அதுதான் என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவங்களும் அப்பப்போ சொல்றது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நம்பர்ஸை வந்து சேன் பண்ணி நமக்கு தேவையான பணத்தை யார்கிட்ட இருந்து கொடுத்தோமோ அது நம்ம திரும்ப வாங்கிக்க போறோம். இன்னும் நம்மளோட சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இதை சேன் பண்ணி எழுதி பணம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ண கொடுக்க கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாங்க, பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் பணத்தை கொடுத்துட்டேன் மேம் இப்போ அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பணமா இருந்தாலும் உங்களுக்கு பன்மடங்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். உதவியா இருந்தாலுமே சரி, அன்பா இருந்தாலுமே சரி, கொடுக்கறது எப்பயுமே நீங்களா தான் இருக்கணும். இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டது. எங்க வீட்லயும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் சொல்லி கொடுத்தது. ஸோ நம்ம முதல்ல கொடுக்குறவங்களா இருக்கணும். எதுவா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் முன்னாடி வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கடவுளும் பிரபஞ்சமும் ஒன்று சேர்ந்து நமக்கு எல்லாமே வாரி வழங்குவாங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு இனிய வீடியோவோட உங்களை வந்து நான் திரும்பவும் சந்திக்கிறேன். நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி.